ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க சிந்து பார்ட் 6க்குள்ளே போகலாம். வினய்க்கு அவனுங்க 2 பேரும் குத்திட்டு ஓடிடுவாங்க. இப்போ சிந்து வந்து வினய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வந்து அவனை தாங்கி பிடிச்சிட்டு, வினய்க்கு உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்க வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் வினய், கண்ணை திறங்க வினய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவா, கதறுவா, அழுவா. ஆனால் அவனால் கண்ணை திறக்க முடியாது. அவன் சிந்து சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கத்துக்கு போயிடுவான். இப்போ சிந்து என்ன பண்ணுவான்னா, அவன் அந்த சாரியவே வந்து கிழிச்சு அந்த தாலி இருந்த பகுதியவே வந்துட்டு அவனுக்கு காயத்தில் கட்டி விட்டு அந்த ரத்தம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அப்படி செஞ்சுருப்பா. செஞ்சுட்டு இப்போ எப்படியாவது வீட்டுக்கு வர கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அந்த தள்ளு வண்டியை எடுத்துகிட்டு போய் வினய்க்கு எப்படியோ அதில் ஏற்றி படுக்க வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவா. வீட்டுக்கு கூப்பிட்டு வரப்ப என்ன ஆகும்னா, ஜால்ராக்காரியும் வில்லியும் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. எப்படியோ இந்த தொல்லை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இவ வந்து கரெக்டாக அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழைவா. சிந்து நுழைஞ்ச உடனே அவங்க மாமியாக்காரையும் கரெக்டாக மேலேருந்து பார்த்துட்டு வினய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி கீழே வருவா. கீழே வந்துட்டு என்னாச்சு வினய்க்கு, உனக்கு என்னாச்சு, யார் இப்படி பண்ணது, நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சிந்துவை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அத்தை நான் எல்லாமே சொல்கிறேன், இப்போ ஃபஸ்ட்டு டாக்டருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வினய்க்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு கால் பண்ணி வினய்க்கு வந்து பார்த்துட்டு, அடி பலமாக தான் பட்டிருக்கு, ரொம்ப கத்தி ஆழமாக பதிஞ்சிருக்கு, ஆனால் நல்ல நேரம் யாரோ வந்துட்டு அவருக்கு உடனே ஃபஸ்ட் எய்ட் பண்ணி காயம் ரத்தம் வந்து வெளியே அதிகமாக வராத அளவுக்கு பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா இவருடைய நிலமை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே, சரி டாக்டர் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சிந்துவை பற்றி நல்ல விதமாக பேசினா அந்த ஜால்ராக்காரிக்கு பிடிக்காதுல, அதனால் வாங்க டாக்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுவா. டாக்டர் என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னா, யாராவது ஒருத்தர் வந்து அவரை ஃபுல்லாக 24 ஹவர்ஸும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதாவது எமர்ஜென்சினா கூப்பிடுங்க, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் டாக்டர். இப்போ வந்து இந்த மாமியாக்காரி இந்து வந்துட்டு திரும்பி கேட்பா, நீ எதுக்கு இங்கே வந்த, இன்னும் எதுக்கு உயிரை எடுத்துட்ருக்க, நீ இங்கேருந்து போயிடு, நீ இருக்கிறதுனால தான் என் பையனுக்கு இப்படியெல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அப்போ சிந்து வந்து டக்குன்னு சொல்லிடுவா, என்னால் கண்டிப்பாக இங்கேருந்து போக முடியாது, வினய்க்கு சரியாகிற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன், அவர் கூடவே இருந்து அவரை பார்த்துக்கணும், அவருக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டி அவரை எப்படியாவது திரும்பி நல்ல விதமாக கொண்டு வருவேன், ஃபாஸ்டிங்லாம் இருந்து அவரை நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னா சிந்து வந்து அவங்க மாமியா கிட்ட ஒரு வழியாக பேசி முடிச்சிடுவா. இப்போ மாமியாக்காரி என்ன யோசிச்சிருவானா, இப்போ ஃபஸ்ட் நம்ம வினய்க்கு காப்பாற்றுவோம், இவளை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவா. அப்போ எல்லாரும் வந்து திரும்பி வினய்க்கு ரூமுக்கு போய் வினய்க்கு பார்க்கலாம் அப்படின்னு போகிறப்ப சிந்துவும் வருவாளா. உடனே வினய்க்கு வந்துட்டு, வினய்க்கு ரூமுக்கு நீ எதுக்கு வந்த, என் பையன் ரூமுக்கு நீ எதுக்குடி வந்த, நீ உன்னை இங்கே வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நீ போ ஃபஸ்ட் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு ஜால்ராக்காரிகிட்டையும் வில்லிக்காரிகிட்டையும் கண்ணை காட்டுவா அந்த மாமியாக்காரி. உடனே அதுங்க ரெண்டும் வந்துட்டு இவளை வாயை பொத்தி அங்கேருந்து இழுத்துட்டு போய் ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருவாங்க. வச்சுட்டு, இனிமேல் உனக்கு இந்த ரூம் தான் கதி, இந்த ரூமை விட்டு நீ வெளியவே வரக்கூடாது, இவ்வளோ பெரிய மாளிகையில் நீ ஆட்சி பண்ணலான்னு வந்தியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே விட்டு கதவை சாத்திடுவாங்க. அப்போ அவள் அந்த ரூம்குள்ளே இருந்து ரொம்ப கத்துவா, என்னை வந்து வெளியே விடுங்க, நான் என் புருஷனை பார்க்கணும்லாம் கத்துவா. ஆனால் யாருமே விட மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் சுற்றி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பா. அங்கே வந்து அடுப்பு, சின்ன சின்னதாக ஒரு அடுப்பு, சின்ன சின்ன பாத்திரம், அதாவது கஷாயம் போடுறதுக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாமே வந்து அங்கே இருக்கும். அதை வச்சு அவள் கஷாயம் போட்டுட்டு, எப்படியாவது இதுங்களை தாண்டி நம்ம போய் அவரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, இதுங்க தூங்குதுச்சுங்களான்னு பார்ப்பா. அதுங்க தூங்கி இருக்குங்க. உடனே உள்ளே இருந்து ஒரு பாய்க்குச்சி இருக்கு இல்லையா, அந்த பாய்க்குச்சி எடுத்து கதவை வந்து எப்படியோ இது பண்ணி திறந்துருவா. திறந்துட்டு வெளியில் வந்து பார்த்தா இதுங்க ரெண்டும் நல்லா தூங்கிட்டு இருக்கும். அப்படியே சத்தமே இல்லாமல் ரூமுக்கு போயிட்டு வினய்க்க பார்க்க அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவருக்கு சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போயிட்டு அவள் செஞ்சுட்டு வந்தாலும் கஷாயம், அந்த கஷாயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனை வச்சு அவனுக்கு ஊட்டி விடுவா. ஊட்டி விட்டதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தெம்பாயிடுவான் போல். டக்குன்னு இவள் கையை பிடிச்சிக்குவான். இவளுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த சமயத்தில். பரவாயில்ல, இவர் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன்கிட்டயே கால்கிட்டேயே வந்து உட்காந்தே தூங்கிடுவா. கரெக்டாக இவள் தூங்கிட்டு இருக்கப்ப விடிஞ்சு எடுத்தோடனே அவங்க மாமியாக்காரி தான் வருவா. வந்து இவளை பார்த்தோடனே செம்ம கடுப்பாகி கத்த ஆரம்பிச்சிருவா, உன்னை யார்டி இங்கே வர சொன்னேன், நீங்கள் எதுக்கடி என் பையன் ரூமுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளை திரும்பி திட்டுவா. அப்போ வந்து அவள் சொல்ல ட்ரை பண்ணுவா, இல்லைத்தான் இந்த மாதிரி அவர் வந்துட்டு வழியில் துடிச்சிட்டு இருந்தார், அதனால் அவருக்கு கஷாயம் போட்டு கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னா. என்னது கஷாயம் கொடுத்தியா, அவனை யார்டி இதெல்லாம் செய்ய சொன்னா, டாக்டர்கிட்ட கேட்காம எதுக்கு இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டருக்கு கால் பண்ணுவா மாமியாக்காரி. கால் பண்ணி, நீங்கள் உடனே வாங்க டாக்டர், சீக்கிரம் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னோடனே டாக்டர் வந்து பார்த்துட்டு என்னாச்சுன்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு, பரவாயில்ல இவர் நல்லா ரெக்கவர் ஆகிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு
என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அந்த கஷாயம் பக்கத்தில் இருக்கிறத வந்து டாக்டர் பார்த்துட்டு அதை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, இது ஆயுர்வேதிக் கஷாயமாச்சு, பரவாயில்ல, இதை நீங்கள் கொடுத்தீங்களா, இதே கண்டினியூ பண்ணுங்கள், நான் கொடுக்குற மெடிசன்ஸோட ஆயுர்வேதிக்கும் கொடுங்க, இன்னும் சொல்லணும்னு போனால் என்னோட மெடிசன்ஸை விட இதுதான் வந்து நல்லா கை கொடுத்துருக்கு, அவரோட இந்த நிலைமைக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு காரணம் வந்து இந்த ஆயுர்வேதிக் கஷாயம் தான், இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ திரும்பி வந்து இந்த மாமியாக்காரி வந்து அவளை திட்டுறதுக்காக திரும்புவா. நீ எதுக்குடி இங்கே நிற்கிற, நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போ, இங்கே நிற்காத அப்படின்லாம் சொல்லிட்டு திட்டுவோம். அவங்க பையன் விநாயக் வந்துட்டு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். எல்லாத்துக்கும் செம்ம ஷாக் ஆகிடும். என்னடா இவன் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது ரொம்ப பாசமாக வேற கூப்பிடுவானா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே விநாயக் நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விநாயக் வந்து அவங்க அம்மாக்காரி திட்ட போவான். நான் கண்டிப்பாக சிந்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா சிந்து இல்லைன்னா என்னால் வந்துட்டு இங்கே இருந்திருக்க முடியாது, நான் எப்போ செத்துருப்பேன், சிந்து தான் என்னை காப்பாற்றினா அப்படின்லாம் சொல்லிட்டு விநாயக் வந்து சொல்லுவான். அப்போ வந்து அப்படியெல்லாம் இல்லை, அவளால் தான் உனக்கு எல்லா பிரச்சனையும் வந்தது, உனக்கு உடம்பு சரியில்லாதனால நீ இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மாமியாக்காரி எவ்வளவோ பையனை வந்து மாற்ற நினைப்பா. உடனே வந்துட்டு டக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு உட்காந்து, அம்மா ஒன்றும் இல்லை, அவள் தான் என்னை காப்பாற்றினா, விட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் அவளை விட்டுட்டு வெளில போவாங்க. அப்போ வந்துட்டு இவளும் வெளில போக தான் ட்ரை பண்ணுவாள். ஏன்னா நர்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க. அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லோரும் வெளியே போங்க, அவருக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அப்போ வந்து விநாயக் வந்துட்டு சிந்துவை கூப்பிட்டு எனக்காக நீ கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணி விட முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே இவ்வளோ நாள் வந்து வெறுத்துக்கிட்டே இருந்த கணவன் வந்துட்டு திடீர்னு இவ்வளோ பாசமாக பேசும்போது எந்த பொண்ணாக இருந்தாலும் டக்குன்னு விழுந்துருவாங்க இல்லையா. அதனால் அதே மாதிரி நம்ம சிந்து வந்து ரொம்ப ஓவர் இல்லவா, அதனால் டக்குன்னு நான் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு பார்த்து எல்லாத்தையும் பண்ணுவாள். அவள் வந்து அவனுக்கு சேவை செய்கிறதும் அவன் இவளை சைட் அடிக்கிறதும் ஒரே ரொமான்ஸ் சீனாக தான் இருக்கும். அப்போ இதுங்க வெளியில் என்ன பேசிகிட்ருக்கோம்னா, என்ன இவன் இப்படி மாறிட்டான், என்னால் நம்பவே முடியல, அவள் ஏதோ சூனியம் பண்ணி வச்சுட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜால்ராக்காரி வந்து எப்பவும் போல் ஜால்ரா அடிச்சுட்டே இருப்பாள். இங்கே வந்து நம்ம சிந்துக்கும் விநாயக்குக்கும் வந்து ஒரு ரொமான்டிக் டாக் போயிட்டுருக்கும். அன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் உங்கள் மேலே எனக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாகிடுச்சு, உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அந்த இடத்துல யாராக இருந்தாலும் வந்து ஹியூமனிட்டியில் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க தான், ஆனால் நான் வந்து உங்களுக்கு பண்ணுறேன்னா அது வந்து இதெல்லாம் வந்து ஒரு மனைவியாக தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ கரெக்டாக ஃபோன் வரும். அப்போ ஃபோன் எடுத்துகிட்டு இவ பேசி போயிடுவா. பாக்ஃபேரா செரிமனியா இப்போ வர முடியாதுப்பா, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு சரியாகிற வரைக்கும் நாங்கள் எங்கேயும் வரமாட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாள். ஆனால் அவனுக்கு என்ன தோணுன்னா, நம்ம ஒய்ஃப்காக நம்ம போகலாமே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணும் போல். அப்புறம் கீழே வந்துட்டு இவ சமைக்க வரப்ப மாமியாக்காரியும் ஜால்ராக்காரியும் வந்து இவகிட்ட சிந்துக்கிட்ட வேணும்னே பிரச்சனை பண்ணுவாங்க. பிரச்சனை பண்ணி கரெக்டாக சிந்து வந்து அவங்க கையை பிடிச்சி தடுக்க போவா. உடனே தடுக்க போன உடனே அவங்க என்ன நினச்சிருவாங்கன்னா, எந்த மாதிரி பொர்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்கன்னா, அவங்கள கையை பிடிச்சி இவ வந்து கையில் அடிக்கிற மாதிரி வந்து பொர்ட்ரேட் பண்ணி அதை வீடியோ எடுத்து வச்சு இவளை மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஜால்ராக்காரியும் மாமியாக்காரியும் பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்க பிளான் தெரியாமல் இவளும் வந்து கரெக்டாக கையை பிடிக்கிற மாதிரி போயிடுவா. உடனே ஐயோ எனக்கு வலிக்குது, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜால்ராக்காரி செம்மையாக ஆக்ட் பண்ணுவா. ஆனால் இது எதுவுமே வந்து நம்ம சிந்துவுக்கு தெரியாது. வேணும்னே பண்ணுறாங்கன்னு தெரியாமல் வந்துட்டு அவங்கள வந்து நல்லது தான் செய்ய போவா சிந்து வந்துட்டு. ஆனால் அதுங்க தான் வேணும்னே இப்படியெல்லாம் சிந்துவை மாட்டி விட பார்க்குதுங்க. அப்புறம் கரெக்டாக வந்துட்டு நம்ம விநாயக் கீழே வந்துட்டு என்ன சிந்து நீ இன்னும் கிளம்பலையா, ஃபாக்ஸரா ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, ஆனால் உங்களுக்கு உடம்பு நான் நல்லா ஆயிட்டேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். கரெக்டாக அவள் கிளம்பு வர நேரத்தில் அப்புறம் அந்த டிஃபனையும் கொஞ்சம் பேக் பண்ணிட்டு வந்துடு, போகிற வெளில சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா நீ ரொம்ப நல்லா சமைக்கிற எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்ன உடனே எல்லாருக்கும் செம்ம ஷாக்காக இருக்கும். இவளும் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். இவள் சாரீ மாற்ற போயிட்டா அங்கே ரூமில் நின்றுட்டு என்ன யோசிச்சுட்ருப்பான்னா, ஃபஸ்ட் டைம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் கூட போகிறோம், சேர்ந்து அம்மா வீட்டுக்கு போகிறோம், ஸோ எந்த சாரீ கட்டுறதுனே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கப்ப ஒரு பிங்க் கலர் சாரீ எடுத்து கையில் வச்சு நின்றுட்டு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பா. கரெக்டாக அந்த இடத்துல வந்து விநாயக் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிச்சு கையை காமிச்சு சொல்லிட்டு போவான். அதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்ன இவர் இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறாரு, என்னாச்சு விநாயக்குக்கு அப்படின்னு யோசிச்சுட்ருப்பா. கீழே வந்துட்டு சாரீலாம் மாற்றிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் குடும்பமே அங்கே தான் உட்காந்துருக்கும். அங்கே வந்துட்டு எல்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏற்கனவே இவளுக்கு வந்து ஒரு என்ன கஷ்டம் தரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மாதிரியே வந்து இவளும் நடந்து வந்துட்டுருப்பா. அந்த இடத்துல நடந்து வர வழியில் ஒரு கயிறை கட்டி விட்டு
அந்த கயிறில் இவளுக்கு அடிபட்டு விழுக போகிற நேரத்தில் கரெக்டாக அந்த இடத்துல கறி வந்துட்டு மூஞ்சில் படுற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த பாத்திரம் கரெக்டாக அவகிட்ட வர மாதிரி பண்ணிடுவாங்க. அவளுக்கும் மூஞ்சி ஃபுல்லாக கறியாயிடும். உடனே அவள் டக்குன்னு என்ன சொல்லுவான்னா, நான் இந்த குடும்பத்தை பற்றி எவ்வளவோ உயர்வாக நினச்சிருந்தேன், ஆனால் அதெல்லாம் பெரிய தப்புன்னு நிரூபிச்சிட்டிங்க. நீங்கள் இவ்வளோ கீழ்த்தரமாக இருப்பீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. ஜால்ராக்காரி என்ன சொல்லுவான்னா, உனக்கு தெரியல, எங்ககிட்ட நீ தெரியாமல் மோதிட்ட, ஆனால் தெரிஞ்சுக்கோ, இதுக்கு பேர் தான் பழிக்கு பழி. இது வந்து ஜஸ்ட் ஆரம்பம் தான், இன்னும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அப்போ சிந்து சொல்லுவா, உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கதை மறந்துடாதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி நல்ல விதமாக சொல்ல ட்ரை பண்ணுவா. ஆனால் அதுங்க வந்துட்டு கேட்குற ஆளுங்களா இல்லையே. அவள் சொல்லுவா, இந்த முகத்தில் எவ்வளோ கறி இருக்கோ அதை விட வந்துட்டு எனக்கு வந்து அவர் மேலே லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுவாள். சரி, இனிமேல் இவள் வரமாட்டா, இவளுக்கு தான் தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜால்ரா மாமியா எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே சிந்துவோட வீட்டில் வந்துட்டு எல்லாரும் சிந்துவையும் விநாயக்கையும் வெல்கம் பண்ணுறதுக்காக ரெடியாக நின்றுட்டுருப்பாங்க. சிந்துவும் விநாயக்கும் வந்ததும் இவங்க வந்து ரொம்பவே நல்லா தாங்குன்னு தாங்குவாங்க. அவர் வந்தோடனே அவர் அவ்வளோ விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. உடனே விநாயக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி இந்த எபிசோடு ஒரு ஹாப்பி என்டிங்காக முடியுது. அடுத்த எபிசோடுக்காக நீங்களும் என்னோட சேர்ந்து காத்துருங்க.